தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19% உயர்ந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஆகிய துறைகளின் காலி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 2538 பேருக்கு பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி பேசினார். அப்போது பேசிய அவர், நேற்று நள்ளிரவு முதல் டாக் ஆஃப் த டவுனாக, அதையும் தாண்டி டாக் ஆஃப் த நேஷனாக இருப்பது தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் 11.19% வளர்ச்சியை எட்டி இருக்கிறது என்பதுதான் என்றார். இது நாம் நிர்ணயித்திருந்த இலக்கை விட 2.2% கூடுதல் என்று குறிப்பிட்ட முதல்வர், 2010-2011 நிதியாண்டில் மறைந்த முதல்வர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 13.12% இருந்ததாகவும், அதன் பிறகு இப்போதுதான் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கை அடைந்திருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நேற்று இரவிலிருந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுன், ஏன் டாக் ஆஃப் த நேஷனல் என்றே இதுதான். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடா அதிகரிச்சிருக்கு என்பதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில தான் இரட்டை இலக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கு. இத நாம சொல்லல, ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தோட திருத்தப்பட்ட மதிப்புகளின்படி 2024-25 ஆண்டுல தமிழ்நாடு 11.19 விழுக்காடு வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சப்போ நாம் கணிச்சதை விட இது கிட்டத்தட்ட 2.2 விழுக்காடு அதிகம். முன்னாடி 9.69 விழுக்காடு மதிப்பிடப்பட்ட 2024-25 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் இப்போ 11.19 விழுக்காடா உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்ன 2010-11 ஆண்டு நிதியாண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடா இருந்துச்சு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கு. இந்தியாவிலேயே மிக விரைவா வளர்ற பொருளாதாரமா தமிழ்நாடு திகழுது. இது வேற எந்த பெரிய மாநிலம் பெறாத மாபெரும் வளர்ச்சி. இது சாதாரணமா நடந்ததில்ல. பல்வேறு நெருக்கடிகள், அவதூறுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம். அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி. இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய வெற்றி இல்ல. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர், அனைத்து துறை அதிகாரிகள், கடைநிலை அரசு ஊழியர்கள்னு ஒவ்வொரு திட்டத்தையும் முறையா செயல்படுத்தின எல்லோருடைய உழைப்பும் கிடைத்திருக்கக்கூடிய கூட்டு வெற்றி இது. என்னை நம்பி ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வெற்றி செய்தியை நான் காணிக்கையாக்குகிறேன். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கோடு பயணிக்கிற திராவிட மாடல் ஆட்சியோட மகத்தான வெற்றி பயணத்துக்கு கிடைச்ச நற்சாட்சி பத்திரம் தான் இது. இப்ப அடைந்திருக்கக்கூடிய இலக்கோடு நான் திருப்தி அடைய மாட்டேன்.
இன்னும் அதிகமான உயரத்தை நாம் அடையணும். அதை நோக்கிய பயணத்தை திராவிட மாடல் 2.0 தொடர்வோம். அந்த பயணத்துக்கு நீங்க எல்லோரும் தான் துணையா இருக்க போறீங்க. இந்த மகிழ்ச்சியான செய்தியோட இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 2538 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிற வாய்ப்பை பெற்றதற்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். உதவி பொறியாளர், நகர அமைப்பு அலுவலர்கள், இளநிலை பொறியாளர்கள், துப்புரவு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இந்த பணியிடங்களால 2538 குடும்பங்களோட வாழ்க்கையில ஒளியேற்றி இருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு. இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட தமிழ் சமுதாயத்தோட அடித்தளம். இளைஞர்களை முன்னேற்றுவதும் முன்னேற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதும் தான் நம்ம திராவிட மாடல் அரசோட முதன்மையான பணி. திராவிட மாடல் அரசு என்பது இளைஞர்களுக்கான அரசு. அதனாலதான் நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா மாணவர்களையும் இளைஞர்களையும் கல்வி அறிவு பெற்றவர்களாக, திறன்மிக்கவர்களாக உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம். கல்வியும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தா மட்டும் போதாது. இளைஞர்களுக்கு தேவையான தகுதியான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கணும்னு திட்டமிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதனால உருவான வேலைவாய்ப்புகள் பற்றி புள்ளி விவரமா சொல்லணும்னா, கடந்த 4 ஆண்டுகள்ல டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி, டிஎன்யூ, எஸ்ஆர்பி உள்ளிட்ட தேர்வாணையங்கள் மூலமாகவும், நகராட்சி நிர்வாகம், கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாகவும் 1,08,111 பேருக்கு பணி நியமனம் வழங்கியிருக்கிறோம்.